அவரது கரங்களை வலுப்படுத்தும். மாநில தலைவர் அவர்களுக்கு மதுரை பெருங்கோட்டத்தின் சார்பாக உறுதி கூறுகிறோம். நாங்கள் எப்போதும் உங்கள் பற்பம் நிற்போம். மாநில தலைவர் அவர்களே, உங்கள் கரங்களை வலுப்படுத்த நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம். உங்கள் ஆணைக்கு, உங்கள் கட்டளைக்கு, உங்களது வழிகாட்டுதலுக்கு மதுரை பெருங்கோட்டம் எப்போதும் செவிசாய்க்க தயாராக இருக்கிறது என்பதை நாம் அவர்களுக்கு சூளுரையாக சொல்லணும். ஏன்னா இந்த தேர்தல் நேரத்தில் நாம் அவ்வளோ வேலை செய்யணும். நம்ம வீட்டில் யாராவது கல்யாணம் காது குத்தலாம் வச்சுருந்தா அடுத்த ஏப்ரலுக்கு அப்புறம் தள்ளி போக முடியுமான்னு பாருங்கள். முடிஞ்சால் தள்ளி போடுங்க. இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா இவங்கெல்லாம் நிர்வாகியாக தான் உங்கள் கல்யாணத்துக்கு வர முடியும். அடுத்த ஏப்ரலுக்கு அப்புறம் பிஜேபி தொண்டன் திருமணத்துக்கு மேடையில் உள்ளவங்கெல்லாம் எம்எல்ஏவாவோ சேர்மனாவோ பஞ்சாயத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருந்து அவங்கெல்லாம் வருவாங்க. அதனால அதற்காக உழைக்க வேண்டிய பொறுப்பு நாம் இருக்கு. எல்லா இடத்துலையும் அரசியல் பேசுங்க. டீ கடையிலுக்கு போனால் டீ குடிச்சிட்டு வராதிங்க, அங்கே உட்காந்து பிஜேபி அரசியலை பேசுங்க. கல்யாண வீட்டுக்கு போறீங்களா, நம்ம போய் அச்சதை மாத்திரம் போட்டு வராதிங்க. திருமண வீட்டில் அரசியல் பேசி பேசி வளர்ந்ததுதான் திமுக. திருமண வீட்டிலும் பிஜேபியினுடைய அரசியலை, தேசிய அரசியலை நாம பேசத்தான் வேணும். மைக் பிடிச்சு பேசணும்னு அவசியம் இல்லை. அங்க இருக்கிற 10 பேர்கிட்ட பேசுங்க. கையில போறப்ப நோட்டீஸோட எடுத்துட்டு போங்க. திமுகவை ஏன் அகற்ற வேண்டும் என்கிற காரணத்தை சொல்லுங்கள். திமுக இன்னொரு முறை தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் அது தமிழ்நாட்டிற்கு ஆபத்து இல்லை. தமிழ்நாட்டிற்கு ஆபத்து என்பது மட்டுமல்ல நண்பர்களே, இந்திய தேசத்திற்கு ஆபத்து என்பதை நாம் சொல்லணும். ஒரு உதாரணம் மாத்திரம் நான் சொல்லி நிறைவு செய்கிற ஒரு நிமிடத்தில் 1962 தேர்தலில் அப்போ ராஜாஜி அவர்கள் இருந்தார், ஐயா பசும்பொன் தேவர் இருந்தார். இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. ராஜாஜியும் தேவர் அவர்களும் கூட்டணி வைத்து கொண்டாங்க. அப்போ ராஜாஜி சொன்னார், திமுகன்னு ஒரு கட்சி இருக்கு அண்ணாதுரை அவர்கள் தலைமையில், அந்த திமுகவை நாம கூட்டணியில் வைத்து கொண்டால் இந்த 1962லேயே காங்கிரஸை தமிழகத்திலிருந்து பதவியிலிருந்து எடுத்துடலாம், ஆட்சியிலிருந்து அகற்றிடலாம். நம்ம கூட்டணி சுதந்திரா கட்சி ஃபார்வர்ட் பிளாக் மாதிரி திமுகவையும் கூட சேர்த்துக்கணும்னு சொன்னார். அப்போ அதுக்கு பசும்பொன் தேவர் அவர்கள் பதில் சொன்னார், திமுகவை கூட்டணியில் வைத்து கொண்டால், திமுகவையும் ஆட்சியில் வைத்து கொண்டால் அது நமது கூட்டணிக்கு நன்றாக இருக்கலாம் ஐயா, ஆனால் திமுக ஆட்சிக்கு வருவது தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல என்பதை பசும்பொன் தேவர் அவர்கள் சொல்லி அப்படி ஒரு கூட்டணி கூடவே கூடாதுன்னு சொன்னார். அவர் உயிருடன் இருக்கும் வரை அவர் திமுகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அறிவித்து சென்றவர் பசும்பொன் தேவர் அவர்கள். அந்த வழியில் வந்ததுதான் பாரதிய ஜனதா கட்சி. நமது உடல்ல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கும் வரை இந்த திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதை நினைத்து கொண்டு பார்க்க வேண்டும்.